தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் பேரன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, சூக்கில் பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே, இத்திருப்பலியானது மோகன் வியாகுல மேரி இவருடைய நன்றிப்பலியாகவும், ஜான் போஸ்கோ பாஸ்கர் ரீனா மேரி இவருடைய நன்றிப்பலியாகவும், மைக்கேல் சாமி அமலோற்ப மேரி நன்றிப்பலியாகவும், ஆண்டனி குரூஸ் வயலட் மேரி 17வது ஆண்டு திருமண நன்றிப்பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு இன்றைய நாளிலே இந்த வணக்க மாதாவினுடைய நாளை சிறப்பிக்கின்ற தூய மத்திய அன்பு இறை மக்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவர்களோடு உடன் பயணிக்க வேண்டும் என்றும், அவர்கள் குடும்பங்களில் ஆண்டவருடைய ஆசிரும் ஆவியானவரும் தங்கி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வோம். இன்றைய நாளிலே முதல் சனிக்கிழமை, ஆகவே அன்னைக்காக கொடுக்கப்பட்ட நாள். ஆகவே நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் இறைவனும் அன்னை மரியாவும் பாதுகாக்க வேண்டும் என்றும், மேலும் நம் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் அன்னை மரியாவிடம் ஒப்படைப்போம். மேலும் சிறப்பு கருத்தாக ஆரோக்கியராஜ் என்பவர் உடல் சுகம் பெறுவதற்காகவும் திருப்பலிப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியானது ஜோசப் ஆரோக்கியசாமி ரெஜி, அருட்பணியாளர் டி ஆரோக்கியதாஸ், அருட்பணியாளர் பிலிப் ஆண்டனி தாஸ், புஷ்பராஜ், சௌமியா, திரேசா, மைக்கேல் ஆண்டனி, சஞ்சூன், பிலமினம்மாள், கப்ரியேல், சாந்தி மேரி என்பவருடைய 30ஆம் நாள் நினைவு பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இவர்களுடைய ஆன்மாவையும் இறைவன் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். மேலும் இந்த திருப்பலியிலே நம்ம ஒவ்வொருவருடைய சொந்த தேவைகள் கருத்துக்களுக்காகவும், யாருக்கெல்லாம் வேண்டிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களுக்காகவும், நம் குடும்பங்களில் மரித்த நம் பெற்றோர் உற்றார் உறவினர் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இந்த திருப்பலியில் நினைத்து ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தாயாம் திரு அவை 250ஆம் ஆண்டு வாழ்ந்த புளோரியன் என்கின்ற ஒரு புனிதரை பற்றி தியானிக்க நம்மை அழைக்கின்றது. இவர் ஆஸ்திரியா நாட்டிலே பிறந்திருந்தாலும் இவருடைய வீர தீர செயல்கள் காரணமாக, வலிமையின் காரணமாக, ஆற்றலின் காரணமாக இவர் ரோமை படையிலே சேர்கின்றார். படிப்படியாக உயர்ந்து இறுதியாக ரோமை நாட்டினுடைய தளபதியாகவும் மாறுகின்றார் என்று பார்க்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட தினத்திலே இவருக்காக ஒரு பணி கொடுக்கப்படுகிறது. என்னவென்று சொல்லி கேட்டால் நமக்கு தெரியும், தொடக்க கால திரு அவையிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்கள். ஆகவே கிறிஸ்தவர்களை கொன்றொழிக்க வேண்டும் என்று அப்பொழுது இருந்த டயக்ளீசன் என்கின்ற அந்த மன்னன் ஆணை பிறப்பிக்கின்றான். அவனுடைய ஆளுநரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றான். அந்த ஆளுநர் இவருக்கு நண்பராக இருக்கின்ற காரணத்தால் இவரும் வந்து அந்த ஆலோசனையை சொல்கின்றார். கிறிஸ்தவர்கள் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் மறுப்பு தெரிவிக்கின்றார். காரணம், நானும் ஒரு உண்மையான கிறிஸ்துவன் என்று உண்மைக்கு சாட்சி பகர்ந்ததாகவும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், என்னால் அந்த செயலை செய்ய முடியாது என்று சொல்கின்றார். ஆகவே மீண்டுமாக அவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். நண்பன் என்கிற காரணத்தால் நீ கிறிஸ்துவை மறுதளித்தால், நீ கிறிஸ்துவ மதத்தை விட்டு வந்தால் நான் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன், உயிர் பிச்சை தருகிறேன் என்று சொல்கின்றார். இந்த செய்தியானது அரசனுக்கு எட்டுகிறது. அரசன் மீண்டுமாக ஒரு உத்தரவு கொடுக்கின்றான், அவர் உடனடியாக கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றான். ஆகவே அவருடைய தோலை உரித்ததாகவும், அவரை பலமுறை சாட்டையால் அடித்ததாகவும், பல்வேறு சித்திரவதைகளுக்கு அவரை ஆளாக்கியதாகவும் நாம் வரலாற்றில் வசிக்கின்றோம். ஆனாலும் கூட அவர் தளராமல் இருந்தார் என்று பார்க்கின்றோம். நீங்கள் என்னை தீயிட்டு கொளுத்தினால், அந்த அரசர் சொன்னது அவரை தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்று சொல்கின்றார். நீங்கள் தீயிட்டு கொளுத்தினாலும் அதிலிருந்து நான் அக்னியாக வந்து என் ஆண்டவரை நான் அடைவேன் என்று சொன்னதாகவும் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே தைரியமாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். அதே போல அரசன் சொன்னது போலவே அவர் வெட்டப்பட்டு மீண்டுமாக தீயிலே கொளுத்தப்படுகின்றார். அப்பவும் அவர் எதுவும் ஆகாத காரணத்தால் அவரை ஒரு ஆற்றிலே, பெரிய கல்லை கட்டி ஆற்றிலே அவரை சென்று அங்கே மூழ்கடிக்கிறார்கள். 4வது நாள் அவருடைய உடலானது கரையை வந்தடைகிறது. அந்த உடலை வலேரியன் என்கின்ற பெண்மணி, கிறிஸ்துவின் மீது பக்தி கொண்ட பெண்மணி எடுத்து வந்து புதைத்ததாகவும், பிறகு அந்த கல்லறையில் அநேக புதுமைகள் நடந்ததாக நாம் வாசிக்கின்றோம். இவருடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாம் தைரியமாக நற்செய்தியின் தூதுவர்களாக இருக்க வேண்டும். பல புனிதர்கள் நமக்கு சொல்லித் தருவது அதுதான். என்ன விதமான இக்கட்டுகள் வந்தாலும் நாம் சாட்சிய வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம். அதுதான் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், இந்த புனிதர் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடமாக இருக்கின்றது. ஆகவே நாம் இன்றைய நாளிலே நற்செய்தியிலே கேட்பது போல மற்றவர்களுக்காக பயப்படாமல் நாம் தைரியமாக ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான வரத்திற்காக ஜெபிப்போம். தவறிய தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்டீரே. அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டதால் நாங்கள் உமது உதவியால் உமது ஆட்சி நிறைவுக்கு வந்து சேர வருமருள் வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 1 முதல் 10 வரை. பவுல் தெருபை, லிஸ்ரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்ராவில் திமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் அவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். திமோத்தேயு லிஸ்ராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டி செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
கண்ணோக்கினார். இன்று முதல் என்றும் என்னை பேருடையார் என்பரே, பேருடையார் என்பரே, பேருடையார் என்பரே. இதோ ஆண்டவரின் அடிமை, ஆகட்டும் இறைவா உம் திருவுளப்படி. Alleluia, 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 alleluia. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலக சான்றவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 15 இறை சொற்றொடர்கள் 18 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பேரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். பவுல் தெருப்பை லிஸ்ரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்ராவில் திமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார் என்று வாசிக்க கேட்டோம். இந்த திமோத்தேயு தான் 2 கடிதங்கள் இந்த திமோத்தேயுவுக்கு பவுலடியார் எழுதியதாக நாம் வாசிக்கின்றோம். அந்த திமோத்தேயு பிறகு எபேசு நகரனுடைய முதல் ஆயராகவும் புனித பவுலடியாரால் அவர் திருநிலைப்படுத்தப்படுகிறார் என்பது நமக்கு தெரியும். இவருடைய தாய் ஒரு யூத பெண். அதே போல இக்கோனியாவில் உள்ள சகோதரர்களுடைய நற்சான்று பெற்றவராக இருந்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இவருடைய தாய் ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். இவருடைய பாட்டியும் யூத பெண்மணி. இவர்கள் அனைவருமே யூத மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, முழுமையாக ஆண்டவர் இயேசுவை
அவர்கள் தங்களுக்கு ஆண்டவர் இயேசுவுடன் தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார்கள் என்று சொல்லலாம். ஆகவே தீமோத்தேயு அவருக்கு, அதாவது பவுலடியாருக்கு மிகவும் நேசமான பிரியமான ஒரு சீடராக இருந்தார் என்று சொல்லலாம். காரணம், பவுலடியாரால் மனமாற்ற பெற்ற ஒரு குடும்பமாக இருந்தது இந்த யூத குடும்பம். அதாவது இவருடைய தந்தை கிரேக்கராக இருந்தாலும் கூட அவர் அவ்வளவாக ஈடுபடவில்லை என்றாலும் இவருடைய தாயும் இவருடைய பாட்டியும் இவருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு இருந்தவர்கள் நாளடைவில் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே அவர் ஆசியாவிற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். பவுலடியார் ஆசியாவிலே இருந்து அங்கு இறைப்பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அங்கு அவர் செல்ல வேண்டாம் என்று ஒரு குரல் எச்சரிக்கின்றது. கனவிலே அவருக்கு தூய ஆவியாரினுடைய வரம் கிடைக்கிறது. அந்த அருளின் காரணமாக அவர் அங்கு செல்லவில்லை. தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதே வேளையிலே முதல் வாசகத்தினுடைய இறுதி பகுதியிலே வாசிக்க கேட்டோம். மசதோனியாவில் இருந்த ஒரு மனிதர், எங்களுடைய நாட்டுக்கு வாருங்கள், அங்கு வந்து கிறிஸ்துவை அறியுவீங்கள் என்று அவரை அழைத்ததாகவும் நாம் வாசிக்கின்றோம். அவ்வாறு அழைத்ததன் காரணமாக அங்கு சென்றார் என்று பார்க்கின்றோம். அதற்கான வாய்ப்புகளை தேடினார் என்று இறுதி வழிகளிலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய விருப்பம் என்ன? உலகத்தினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் செல்லாமல் கடவுளுடைய விருப்பத்தை ஏற்று வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தூய ஆவியானவருடைய அந்த செயல்பாடுகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகின்றது. எப்படி நான் தூய ஆவியனுடைய செயலையும் கடவுளுடைய திட்டங்களையும் தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், நாம் அமைதியாக இருக்கின்ற பொழுது இந்த உலகம் எப்பொழுதுமே சலசலத்து கொண்டுதான் இருக்கும், நம்மை ஆதங்கப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். மற்ற காரியங்கள், உலக காரியங்களின் காரணமாக நமது மனதை எப்பொழுதுமே ஒருமுகப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் எந்த ஒரு மனிதன் தன்னை ஒருமுகப்படுத்தி கொண்டு கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப கடவுளுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கின்றாரோ அவர் நிச்சயமாக தூய ஆவியானவருடைய அந்த குரலை கேட்க முடியும். அதற்கு நல்ல ஒரு உதாரணம் நாம் முதல் ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம். அங்கு சாராவனுடைய அந்த பணிப்பெண் கடவுளினுடைய அந்த அருளை பெறுகின்ற பொழுது, என்னை காண்கின்ற அந்த கடவுளை நான் காணக்கூடிய ஆற்றலை பெற்றேன் என்று சொல்கின்றார். காரணம், அவள் செல்ல வேண்டிய இலக்கு தெரியாமல் இருந்தால், ஆனால் அவளுக்கு அந்த இலக்கானது சொல்லித்தரப்பட்டது என்று வாசிக்கின்றோம். தொடக்க நூல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். அதே போல எசேயா புத்தகத்திலும் எந்த ஒரு மனிதன் எந்த வழியால் இடப்புறம் செல்வதா வலப்புறம் செல்வதா என்று குழம்பி இருக்கின்ற பொழுது அவனுடைய செவிக்கு பின்னாடி, அதாவது அவனுக்கு செவிக்கு அருகிலே அவனுக்கு தூய ஆவியாரால் அவனுக்கு ஒரு ஆலோசனை தரப்படும் என்று சொல்லப்படுகிறார். அதுதான் அமைதியில் இருக்கின்ற பொழுது நாம் ஆலோசகரான தூய ஆவியனுடைய ஆலோசனையை பெறுகிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம். எப்பொழுது நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கூர்ந்து செவி மடுக்கின்றோமோ, நாம் எப்பொழுது அமைதியாக இருக்கின்றோமோ, உலக காரியங்களிலிருந்து விலகி அமைதியாக இருக்கின்றோமோ, அப்பொழுது நாம் நிச்சயமாக நாம் சொல்லலாம், கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும் என்று. முதலிலே ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இறுதி நாட்களிலே ஆண்டவர் இயேசு சொல்லி தந்தது, அதாவது விண்ணேற்பிற்கு முன்பாக மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம், உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்கின்றார். மக்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொல்கின்றார். இது ஒரு வகையான நற்செய்தி அறிவிப்பு முறை. அதாவது அதிலேயே நாம் பார்க்கின்றோம், இரண்டாவது வகையான நற்செய்தி முறை ஆண்டவருடைய குரலை கேட்டு அவருடைய பணி என்ன, அவருடைய திட்டம் என்ன, எனக்கு வைத்திருக்கின்ற அவருடைய செயல் திட்டம் என்ன என்பதனை புரிந்து கொண்டு என்னுடைய ப்ராஜெக்ட் அவர் என்ன சொல்கின்றார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் சொல்லலாம், கடவுளினுடைய பணியை செய்யக்கூடியவர்களாக. ஆகவே இரு வகையான பணிகள் இருக்கின்றன. கடவுள் தொடக்கத்தில் ஆண்டவர் இயேசு தொடக்கத்திலே உலகமென்றும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று முழுமையான ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருந்தாலும் கூட பிறகு பார்க்கின்றோம், இது போன்ற ஒரு சில இடங்களிலே மற்றவர்களுடைய துணை கொண்டோ அல்லது கனவின் மூலமாகவோ அல்லது நமக்கு நம் மனதிற்குள்ளே ஆண்டவராகிய கடவுள் தூய ஆவி நம்மை தூண்டுபவராக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆகவே எங்கு நமக்கு தேவைப்படுகின்றது, எங்கு கடவுளுடைய பணி தேவைப்படுகின்றது, நற்செய்தி பணி தேவைப்படுகின்றதோ நாம் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது நமக்கு அதற்கான விடை கிடைக்கும் என்பதனைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று எழுதுகின்றார் யோவான்.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உலகு என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்காதவர்கள், அதற்கு செவிமடுக்காதவர்கள், அவர்கள் உலகப்போக்கான ஒரு வாழ்வை வாழ்கின்றார்கள். ஆகவே கடவுளுக்கு ஏற்றவர்களாக அவர்கள் இருப்பதில்லை. நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உங்களை வெறுக்கிறது, உலகு உங்களை வெறுக்கிறது என்று எழுதுகின்றார். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களை, நாம் கடவுளை சார்ந்து இருக்கின்ற பொழுது, கடவுளுக்கான பணியை செய்கின்ற பொழுது நிச்சயமாக உலகு உங்களை வெறுக்கும். கடவுளினுடைய பணியை நீங்கள் ஏற்று நீங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது, அவருடைய திட்டத்தின்படி நீ நடக்கின்ற பொழுது நிச்சயமான எதிர்ப்புகள் வரும். ஆகவே அவற்றையெல்லாம் நீங்கள் தாண்டி வர வேண்டும். நிச்சயமாக உலகு என்னை வெறுக்கிறது, என்னையும் வெறுக்கின்றது, கடவுளையும் வெறுக்கின்றது, வெறுத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் அந்த உலக மக்களுடைய அந்த வெறுப்பிற்கு நீங்கள் ஆளானாலும் கூட நீங்கள் அதற்காக வருத்தப்பட வேண்டாம் என்று ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு தருகின்றார். வெறுப்பு என்பதும் அதே போல பொறாமை என்பதும் நிச்சயமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் உறுதியாக இருந்து கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய செயலுக்கு செவி மடுக்க வேண்டும், கடவுளுடைய சொல்லுக்கு செயல்மடுக்க வேண்டும், செவி சாய்க்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது. சைனாவிலே வேத கலாபனை உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது அங்கு இருந்த ஒரு பள்ளியிலே ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பள்ளிக்கு பல வாயில்கள் இருந்ததாம். ஆனால் அனைத்து வாயில்களையும் அடைத்துவிட்டு அங்கு இருந்த ஒரு வாயிலை மாத்திரம் திறந்து வைத்துவிட்டு அந்த வாயில் நெறிகளில் ஒரு பெரிய சிலுவை வைக்கின்றார்கள். அந்த சிலுவையை வைத்துவிட்டு அங்கு ஏறக்குறைய 100 குழந்தைகள் இருந்ததாகவும், எல்லா குழந்தைகளிடம் சொல்கிறார்கள், யார் உங்களுடைய உயிர் மீது ஆசை இருக்கிறதோ, யாருக்கு ஆசை இருக்கின்றதோ அவர்கள் இந்த சிலுவை மீது நடந்து வர வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அவ்வாறாக இருக்கின்ற பொழுது யார் மறுக்கின்றீர்களோ அவர்கள் உடனடியாக சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்றும் சொல்கின்றார்கள். அதற்காக போர் வீரர்களும் ஒரு வரிசையாக தயார் நிலையில் இருக்கின்றார்கள். குழந்தைகள் ஒவ்வொன்றாக வெளியே அனுப்பப்படுகின்றன. 7 குழந்தைகள் அந்த சிலுவை மிதித்து கடந்து விட்டார்கள். 8வது குழந்தை சிலுவையின் அருகிலே வருகிறது. அந்த பெண் பிள்ளை ஏறக்குறைய 8-9 வயது சிறுமி உடனடியாக அந்த சிலுவையின் அருகிலே வந்து முழங்கால் படியிட்டு சிலுவையை முத்தி கொடுத்ததாகவும், சிலுவையை முத்தம் செய்ததாகவும், பிறகு நேரடியாக சென்று உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னதாகவும், உடனடியாக அங்கிருந்த மற்ற குழந்தைகளும் அதே போல வந்து அந்த வீரர்கள் முன்பு தங்களுடைய தைரியத்தை சொன்னபொழுது அவர்கள் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதாக ஒரு நிகழ்வு நமக்கு வாசித்தேன். காரணம், எப்பொழுது நான் உண்மையான ஒரு அன்பு கொண்டிருக்கின்றேனோ உலகப்போக்கான வாழ்வு வாழாமல், உலகம் நிச்சயமாக நம்மை வாழ தெரியாதவன் என்று சொல்லும். அதைத்தான் பெர்னார்ட் ஷேக்ஸ்பியரும் சொல்கின்றார். ஷேக்ஸ்பியர் சொல்கின்ற பொழுது இந்த உலக மக்களானது ஒரு போக்காக செல்கின்றார்கள், அவர்கள் தவறான வழியில் செல்கின்ற பொழுது இவன் வாழ தெரியாதவன் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையிலுமே வாழ தெரிந்தவர்கள் என்பவர்கள் உலக நீரோட்டத்திற்கு எதிராக எதிர்நீச்சல் போடுபவர்கள். அந்த நீரோட்டத்தை எதிர்த்து செல்பவர்கள் தான் சிறந்த மனிதர்கள், வாழ்வதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்கின்றார் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்லித் தருகின்றார். உலகமானது தவறான பாதையில் செல்கின்ற பொழுது, நற்செய்தி விட்டு விலகி செல்கின்ற பொழுது அது என்னையும் உங்களையும் வெறுக்கின்றது. ஆனால் எப்பொழுது நீங்கள் என்னை நம்பி என்னை பின்தொடர்ந்து வருகின்றீர்களோ நீங்கள் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதனைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாகவும் சொல்லித் தருகின்றார் ஆண்டவர் இயேசு. என் வார்த்தையை கடைபிடித்திருந்தாலோ உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள், என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்கின்ற வார்த்தையோடு முடிவடைகிறது. அறிந்து கொள்ளவில்லை என்கின்ற வார்த்தை இக்னரன்ஸ். கடவுளை பற்றி அவர்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்குகின்ற பொழுது கூட ஆண்டவரே, தந்தையாகிய கடவுளே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள் என்று சொல்கின்றார். அதே போல தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கின்ற பொழுதும் கூட இவர்கள் நான் சொல்வதையும் கேட்பதில்லை, அவர்களுக்கும் இந்த முறைகள் தெரிவதில்லை என்று சீடர்கள் வழியாக மக்களை பற்றி அவர் தெளிவாக நற்செய்தியிலே சொல்வதை நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அறியாமைதான் அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. உண்மையிலுமே இந்த உலகம் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக அறிந்திருந்தால், அவருடைய செயல்பாடுகளை புரிந்திருந்தால் இவை அனைத்துமே நடந்திருக்காது என்று நாம் திட்டவட்டமாக சொல்லலாம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அன்னைக்கு இந்த மாதத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைய நாளிலே அன்னை முதலாக நாம் பார்த்தோம் புனிதருக்கு காட்சி கொடுத்தார் என்று. முதலாக ஸ்பெயின் நாட்டிலே யோவானுக்கு காட்சி கொடுத்தார் என்று பார்த்தோம். அதே போல முதலாக இந்தியாவிலும் காட்சி கொடுத்திருக்கின்றார்.
முதலாக அன்னை ஜனவரி 2ஆம் தேதி 40வது ஆண்டு கிபி 40ஆம் ஆண்டு அவர் அங்கு யோவானுக்கு ஸ்பெயினில் காட்சி கொடுத்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற இந்தியாவிலே முதலாக அன்னை காட்சி கொடுத்ததாக பதிவு செய்யப்பட்டிருப்பது தோமையாருக்கு. ஆண்டவர் இயேசு இறந்த பிற்பாடு நமக்கு தெரியும், சீடர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று நற்செய்தி போதிக்க செல்கின்றார்கள். அவ்வாறு தோமையார் இந்தியாவிற்கு வருகின்றார். இந்தியாவிற்கு வந்தவருக்கு அன்னை மரியாள் இறந்துவிட்டால், இறந்த பொழுது வானதூதர்கள் அவரது உடலை எடுத்து சென்றார்கள், மகிமையான ஒரு சூழலை நாங்கள் கண்டோம் என்கின்ற செய்தியை மற்ற திருத்தூதர்கள் தோமாவுக்கு சொன்னதாகவும், அதை காண முடியவில்லையே என்கின்ற ஆதங்கத்தோடு தோமா இருந்ததாகவும், அந்த சூழ்நிலையில் கிபி 48ஆம் ஆண்டு மீண்டுமாக அன்னை அவருக்கு தோன்றுகின்றார். எந்த மகிமையோடு உடலோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மகிமையோடு ஆண்டவர் இறந்து சில ஆண்டுகளிலே, ஆண்டவர் 33வது ஆண்டிலே இறந்தார். 48ஆம் ஆண்டு இந்தியாவிலே அவருக்கு ஒரு காட்சியானது கொடுக்கப்படுகின்றது. அன்னை மரியாள் எவ்வாறு மோட்சத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே ஒரு சூழ்நிலை, அதே ஒரு காட்சியை மீண்டுமாக காண்பதற்கான ஒரு வாய்ப்பை அந்த திருத்தூதருக்கு புனித தோமாவுக்கு தருகின்றார். புனித தோமா வருத்தப்படுகின்றார். எவ்வாறு யோவான் அந்த நதிக்கரையில் இருந்து, நேற்றைய நாளில் பார்த்தது போல சர்கோசா நதிக்கரையில் இருந்து வருத்தப்பட்டாரோ அதே போல தன்னால் அந்த காட்சி காண முடியவில்லை என்கின்ற அந்த வருத்தத்தோடு இருக்கின்ற பொழுது அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுத்து விட்டு கவலைப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கின்றேன், நன்றாக பணி செய் என்று சொன்னதாகவும் அவருக்கு இன்னொரு முக்கியத்துவத்தையும் தருகின்றார். என்னவென்று சொல்லி கேட்டால், அவருக்கு தன்னுடைய இடைக்கச்சையை அன்னையானவள் தோமாவிடம் கொடுத்ததாகவும் நாம் வாசிக்கின்றோம். அந்த இடைக்கச்சையை அவர் பெற்றவுடன் அவர் இன்னும் அதிகமாக, இன்னும் ஆற்றலோடும், இன்னும் தைரியமாக அவர் போதித்ததாகவும் நற்செய்தியை பரப்பியதாக நாம் வரலாற்றில் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அந்த இடைக்கச்சையை கொண்டு பல காரியங்களை அவர் செய்ததாக, பல புதுமைகளை செய்ததாக நாம் வாசிக்கின்றோம். அதிலும் குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது அவர் கேரளாவிலே இருக்கின்ற அந்த சமயத்தில் நமக்கு தெரியும், அவர் முதலாக கேரளா கடற்கரையில் தான் வந்து இறங்கினார். அந்த சமயத்திலே அங்கு ஒரு பெரிய வெள்ளம் வருகிறது, பெரிய ஒரு மரம் சாய்ந்து விடுகிறது ஆற்றின் குறுக்கே. ஆகவே வெள்ளமானது அதிகமாக கிராமத்துக்குள் வந்ததால் மக்கள் அவதிப்படுகின்றார்கள். எப்படி அந்த மரத்தை அகற்றுவது என்று தெரியாமல் அனைவரும் முழித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே, அனைவரும் அவதி உற்று கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த செய்தியானது புனித தோமாவுக்கு சொல்லப்படுகிறது. அவர் உடனடியாக அன்னை கொடுத்த அந்த இடைக்கச்சையை எடுத்து வந்து அந்த மரத்தை லாவகமாக தனி ஆளாக நின்று, பல 100 ஆட்கள் சேர்ந்தாலும் அதனை அந்த காற்றாட்டு வெள்ளத்திலிருந்து அந்த மரத்தை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தனி மனிதராக அந்த அன்னையினுடைய இடைக்கச்சையை கொண்டு அந்த மரத்தை எடுத்து வெளியே போட்டதாக நாம் வரலாற்றில் வாசிக்கின்றோம். ஆகவே அன்னை அவருக்கு காட்சி கொடுத்த அந்த இடைக்கச்சையானது அவருக்கு புதுமைகளை செய்வதற்கு பல முறையிலும் உதவியாக இருந்தது என்பது வரலாற்று பதிவாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களை, தன்னுடைய மகனுடைய திருத்தூதர்கள் யாருமே அவலமாக இருக்கக்கூடாது என்பதுதான் அன்னையினுடைய ஒரு கனவாகவும் ஒரு கருத்தாகவும் இருக்கின்றது. ஆகவே நாம் அனைவரும் அன்னையிடம் ஒவ்வொருவரையும், குறிப்பாக நம்ம குடும்பங்களையும், நம் தேவைகள் ஒவ்வொன்றையும் அன்னையிடம் ஒப்படைப்போம். எளிதாக எவ்வாறு தோமையார் எளிதாக அந்த மரக்கட்டையை, அந்த மரத்தை இழுத்து வெளியே போட்டாரோ அதே போல் அன்னையானவள் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கின்ற அந்த குறைகளையும், நம் ஒவ்வொருவரிடமும் தேவைகளையும் நிறைவாக நிறைவேற்றி தருவார், துன்பங்களை அகற்றிடுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். இறைவனே சென்னிடம் வாழ்த்த பெறுவாராக. நம்பிக்கையாளர் மன்றாட்டு. இரக்கமிகு தந்தையே, எம் இறைவா, எங்கள் தாய் திரு அவைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீதாமே எங்கள் திரு அவையின் அனைத்து பணியாளர்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து உமது இறை ஞானத்தாலும் இறை வல்லமையாலும் நிரப்பி தங்களின் பணி வாழ்வில் சிறந்து விளங்கிடவும், தாங்கள் அளித்த உறுதிப்பாட்டில் நிலைத்து நின்று செயல்படவும் தேவையான அருளை பொழிந்திட எங்கள் தாய் மரியாள் வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அளவில்லா அன்பு நிறைந்த எங்கள் இயேசுவே, நாங்கள் திக்கற்றவர்களாய் போகாதபடிக்கு உமது தாயை எமக்கு தாயாக அளித்து அவ்வன்னையின் பரிந்துரை வழியாக நீர் எங்களுக்கு செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே, உமது ஆசீரால் தெய்வ பயம், ஞானம், அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை பெற்று
நாங்கள் நிறைவாழ்வு வாழ தேவையான அருளை பொழிந்திட எங்கள் தாய் மரியாள் வழியாக இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் தூய ஆவியானவரே, உமது வல்லமையால் எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது அபிஷேகத்தால் எம்மை நிரப்பி தயக்கம் இல்லாமல் இறை சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாகவும், ஆன்மாக்களை ஆதாயப்படுத்தும் மக்களாகவும், இறை மக்களை இறைபாதம் சேர்க்க எழும்பி பிரகாசிக்கக்கூடிய மக்களாய் வாழ தேவையான அருளை பொழிந்திட எங்கள் தாய் மரியாள் வழியாக தூய ஆவியை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை புது படைப்பாய் மாற்றும் மூவொரு இறைவா, உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் நலத்துடனும் சுகத்துடனும் வாழ எங்கள் உடலில் உள்ள நோய்களையும் உள்ளத்தில் உள்ள காயங்களையும் குணமாக்கி எங்கள் உடல் உறுப்புகள் அனைத்தையும் புதிதாக்கி உமது வாக்கின்படி எங்களுக்கு நீடிய ஆயுளை அளித்து நாங்கள் பணியாற்ற நோயற்ற வாழ்வையும் துன்பம் கலவா குறைவற்ற செல்வத்தையும் பொழிந்து நாங்கள் புது பொலிவுடன் வாழ தேவையான அருளை பொழிந்திட எங்கள் தாய் மரியாள் வழியாக மூவொரு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் மௌனமாக எடுத்து சொல்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தெய்வ சந்திரலும் நல்ல கடவுளே. ஆமென். தினம் தினம் தன்னையே தந்திடும் என் உயிரான இயேசுவே, தினம் தினம் நினைவுதில் வாழும் நன் இதயம் நாங்கள் தருகின்றோம். ஈற்றருளும் ஆண்டவரே, மாற்றிடுவோம் பலி பொருளாய். ஈற்றருளும் ஆண்டவரே, மாற்றிடுவோம் பலி பொருளாய். தினம் தினம் தந்தையை தந்திடும் என் உயிரான இயேசுவே. படைத்தாய் அழகு உலகம், புது படைப்பாய் மாற செய்தாய். கொடுத்தாய் உன்னை முழுவதும் உலகம் மீட்பு அடைய. அழைத்தாய் எம்மை தினமும், அழைத்தாய் எம்மை தினமும் உம் கரத்தில் இணைந்து எம்மையை இழந்து உவப்புடன் தருகின்றோம். பணிவுடன் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் இன்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடலும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இன்றைய திருப்பலியிலே இறந்த ஆன்மாக்களாக தெரேசா, மைக்கேல் ஆண்டனி, சம்சோன், பிலோமினம்மாள், காப்ரியேல், சாந்தி மேரி, சௌமியா மற்றும் நம் குடும்பத்திலே மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கூறுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவர்களாக இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதி என்றென்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உலகு போக்கில் அல்லாமல் நாம் மாற்று சிந்தனையாளர்களாக இருக்கவும் இறைவனுடைய திட்டத்தை நாம் ஏற்று பவுலடியாரை போல வாழவும் நம்மை அழைக்கின்றார். இவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இறைவேண்டல் ஜெபம். விண்ணக தந்தையே, உமது திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நமக்காக இந்த நாளை சிறப்பு செய்த மத்திய அன்பிய இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பங்கு தந்தையின் சார்பாகவும் என் சார்பாகவும். இன்று அவர்களும் மதியம் முதலே தேரினை அலங்காரம் செய்தார்கள். காரணம் வெயில் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவர்களோடு சேர்ந்து மற்ற அன்பியத்தில் இருந்தவர்களும் உதவி செய்தார்கள். அவர்கள் அன்பியத்தில் எப்பொழுதும் சிறப்பாக செய்வார்கள். ஆனால் பலர் ஊர்களுக்கு சென்று விட்ட காரணத்தால் குறைந்த மக்கள் இருந்தாலும் கூட, இறை மக்கள் இருந்தாலும் கூட நேர்த்தியாக செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை தினத்திலே யோவான் அன்பிய இறை மக்கள் இந்த நாளை சிறப்பிப்பார்கள். அவர்களும் தகுந்த தயாரிப்போடு இருக்கின்றார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அவர்களையும் இறைவன் தேவையான ஆலோசனை தந்து வழி நடத்தும் வேண்டிக் கொள்வோம். இன்றைய நாளிலே நம்மோடு இருந்து நமக்காக மன்றாடிய அருட்சகோதரர் ராபின்சன் நேற்றைய தினம் உங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்டார். இன்று நமக்காக ஜெபித்திருக்கின்றார். தொடர்ந்து அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். அது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. அழைத்தல் என்பது, இறை அழைத்தல் என்பது மிகுவாக குறைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அனைவரும் அவரை ஊக்குவிக்கும் விதமாக நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்ப ஜெபங்களிலும் அவர் குருவானவராக வேண்டும் என்றும், ஆன பிற்பாடும் அதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றும், அவர் ஆன்மீக பயணத்திலே ஆவியானவர் துணை செய்ய வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வோம். அவருக்கு வாழ்த்துகளையும் அவருக்கு ஆசிரியையும் பங்கு தந்தையின் சார்பாகவும் உங்கள் அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் அவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
நெய்